இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகள் சகோதரர்கள் ஒவ்வொரு பேரையும் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். ஐயா, உங்கள் பிரச்சனைகள், பாடுகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை அவர் ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். உங்களுக்கென்று கர்த்தர் இந்த பூலோகத்திலும் பரலோகத்திலும் வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதங்களை, அவர் வாக்கு கொடுத்த அற்புதமான ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே பாருங்க, கர்த்தர் நம்மளை என்ன ஸ்டாண்டர்ட்ல நம்மை வைத்திருக்கிறார் பாருங்கள். வெளிப்படுத்துதல் 1:6 நாம் வாசித்து பார்த்தோமானால் பாருங்க, அதுல அற்புதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தபடியினாலே என்ன பண்ணாரா? அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை, உங்களை, என்னையும் பாவங்கள் அற கழுவி, ஐயா, எந்த பாவமும் எந்த மாசு மருவும் இல்லாதபடி உங்களை கர்த்தர் கழுவி என்ன செய்திருக்கிறார்? உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பேதுரு இப்படியாக சொல்லுகிறார், அந்தகார இருளில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவர் அவர். ஐயா, உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஐயா, நீங்க ஒருவேளை என் அன்பு சகோதரிகள் கேட்கலாம், சிலர் கேட்கலாம், நானே இத்தனை கஷ்டத்தில், பாடுகளில், துக்கத்தில், துயரத்தில் இருக்கிறேனே, எனக்கே 1000 பிரச்சனைகள் இருக்கிறதே, நான் எப்படி ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற முடியும் என்று கேட்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தரும் பாருங்க, அந்த ஆவிக்குரிய உலகத்திலே, ஆவிக்குரிய அதாவது பரலோக ராஜ்யத்திலே, ஆவிக்குரிய உலகத்திலே உங்க ஸ்டாண்டர்ட் வேற, நம்ம ஸ்டாண்டர்ட் வேற. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்று வைத்திருக்கிற மகிமையான காரியங்கள் வேறே. அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அப்ப நீங்க, கர்த்தர் உங்களை தன்னுடைய சொந்த ஜனமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். மாற்றமே இல்லை. நீங்க அவருடைய ஹவுஸ் ஹோல்ட், அவருடைய வீட்டார், நீங்களே அவருடைய பண்ணையும் மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஐயா, நீங்கள் பரிசுத்த ஜாதி, நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட சந்ததி. மாற்றமே இல்லை. இதுல எந்த கான்செப்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இதுதான் உங்க ஸ்டாண்டர்ட். அதனால தான் மோசே சொல்கிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீங்களே உங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்திலே கிடையாது. ஐயா, நான் இன்றைக்கு இப்படிதான் இருக்கிறேன், என் நிலைமை இப்படிதான். பட் God, ஆண்டவர் எனக்கு வைத்திருக்கிற மகிமையான இந்த லெவலுக்கு நான் போவேன், என் பிள்ளைகள் போவாங்க. இன்றைக்கு இருக்கிறது எனக்கு நிரந்தரம் அல்ல. கர்த்தர் என்னை குறித்து என்ன பேசி இருக்கிறாரோ, என்ன வாக்குத்தத்தம் தந்திருக்கிறாரோ, என்னை குறித்து அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, அதுதான் என் நிரந்தர ஸ்டாண்டர்ட். நீங்க நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். உங்களுக்கு என்று உங்க ஸ்டாண்டர்டை புரிந்து கொள்ளுங்கள். இன்று ஒருவேளை நீங்கள் என்ன சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம், என்ன சிக்கலான சூழ்நிலையில் வேண்டுமானாலும் இருக்கலாம். நான் அநேக முறை சொல்லுவது உண்டு, உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், உங்களுக்கு வருகிற பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் உங்களை பாருங்க, உங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றுவதற்காக. ஐயா, உங்களுக்கு வர பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் உங்களை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், வாழ்க்கையில, சொந்த ஜீவிதத்தில் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றவே இந்த பாடுகள், இந்த தடைகள், இந்த மதில்கள். நீங்க சொல்லணும், உம்மாலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இந்த மதிலை மாத்திரமல்ல, எந்த மதிலையும் தாண்டுவேன். ஐயா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. எப்ப சொல்றீங்களோ அப்பமே உங்களுக்கு முன்னால இருக்கிற எல்லா மதில்களும் தானே உடைந்து போகும், அல்லது நீங்கள் அந்த மதிலை தாண்டுவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க சூழ்நிலை மாறும், உங்க சூழ்நிலை மாறும், உங்க சிச்சுவேஷன்ஸ் மாறும். பாருங்க, வெளிப்படுத்துதல் 1:6 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். ஐயா, இதுல மாற்றமே இல்லை. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உங்க வாழ்க்கையிலே காண்பீர்கள்.
அது என்னையா மகிமையை காண்றதுங்கிறது? இந்த வசனம் நிறைவேறுவதை. ஐயா, உங்கள் வாழ்க்கையில இந்த நாளில் தொடங்கும், இந்த அதிகாலையில் அது தொடங்கலாம். ஒருவேளை நாளை தொடங்கலாம், ஒருவேளை ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில் அந்த காரியங்கள் தொடங்கலாம், ஒருவேளை அடுத்த ஆண்டு தொடங்கலாம். அன்பு சகோதரனே, சகோதரியே, மாற்றம் வரும், நாட்கள் வரும் என்று கர்த்தரே சொல்லுகிறார். இன்றைக்கு என்ன யானி நீங்க கேட்டா, நாட்கள் வரும் நீ சொன்னா என்ன அர்த்தம்? நீ யோசித்து பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. நாட்கள் வரும், ஒரு நாளை ஆண்டவர் குறித்திருக்கிறார். ஆண்டவர் ஒரு நாள் லேட் பண்றது இல்ல, உங்களையும் உங்கள் பிள்ளைகளை வாழ்ந்து சிறந்திருக்க வைப்பார். பாருங்க, அதே வசனத்திலே நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி, அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்தாச்சினாலே தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறாரு. எத்தனை மகிமையான காரியம் பாருங்க. அப்ப அந்த ஸ்டாண்டர்ட்ல கர்த்தர் நம்மை உங்களை வைத்திருக்கிறார். நீங்க இன்றைக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, இந்த மதிலை தாண்டுவீர்கள், இந்த பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுவீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இது எல்லா பிரச்சனையும், எல்லா சிக்கல், சிரமங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், என் கடன்கள், கண்ணீர்கள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் ஓவர் கம் பண்ணுவேன். என்னை பலப்படுத்துகிற யாரு? கிறிஸ்துயா. கல்வாரி சிலுவையிலே அவர் எனக்காக மரித்து, அவர் கல்வாரி சிலுவையிலே தரித்திரலானார். எதற்காக? என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காக. ஐயா, கல்வாரி சிலுவையிலே அவர் பாடுபட்டார், அடிக்கப்பட்டார். நாம் பட வேண்டிய அடியை அவர் பட்டாரியா. நான் அவமானப்படுற அவமானத்தை அவர் அடைந்து விட்டார். இன்றைக்கு அப்ப நீ இன்றைக்கும் அவமானப்பட்டு இருக்கிறியா? அது என்ன? என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நிச்சயமாய் மாறும் என்று இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதன்னு சொல்லுங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இதைத்தான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல். ஐயா, உலகத்தில் நடக்கிற மாதிரி உங்களுக்கு நடக்காது. உங்க சுய புத்தியில, மாம்சத்துல நீங்க திங்க் பண்ற மாதிரி திங்க் பண்ணி அதுல சாயாமல், முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து, உங்க முழு இருதயத்துல பயத்துக்கு, சந்தேகத்திற்கு, தொந்தரவுக்கு, பிட்டர்னஸுக்கு, கசப்புக்கு இடம் கொடுக்காதபடி முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருந்து என்ன செய்யணுமா? உன் வழிகளில் எல்லாம், எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையிலும், எந்த இக்கட்டான காலகட்டத்திலும் அவரை நினைத்துக்கொள். என் சகோதரியே, என் சகோதரனே, உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவரை நினைத்துக்கொள்ள எப்படி சார்? அவருடைய வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். இயேசு இயேசு இயேசுன்னு நினைச்சா போதாது, ஸ்தோத்திரம் 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 மட்டும் போதாது, அவரை நினைத்துக்கொள். The word is God. அருமையான தேவ பிள்ளைகளே, வார்த்தையே ஆண்டவர். பாருங்க, அவரை நினைத்துக்கொள், வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது அவர் உன் பாதைகளை என்ன செய்வார்? செம்மை ஆக்குவார். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்கள் பாதைகளை செம்மை ஆக்குவார். நன்றாக கவனிங்கள், அவருடைய வார்த்தைகளை நினைத்துக் கொள்ளுங்கள். ஐயா, இன்றைக்கு வால் போல இருக்கிறீங்களா? நீங்க நம்பணும், நீங்க வால் போல இருக்கிறேன் ஐயா, யாரும் தேடாத ஒரு சின்ன கடைக்குட்டியா இருக்கிறேன், சின்னவனா சிறியவனா இருக்கிறேன், குப்பையிலும் புழுதியிலும் கிடக்கிறேன். உண்மைதான். வாளாக்காமல் என்னை அவர் தலையாக்குவார். வாளா இருக்கிறவனை தான் தலையாக்குவார். சின்னவனை தான் ஆயிரமாய் மாற்றுவார், சிறியவனை தான் பலத்த ஜாதியாய் மாற்றுவார். விட்டு கொடுக்காதிருங்கள் உங்கள் வழிகளில் எல்லாம். என் அன்பு சகோதரிகளே, அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும், எந்த பிரச்சனையும் அவருடைய வார்த்தையை நீங்க கொண்டு வரும் பொழுது, சீன்ல கொண்டு வரும் பொழுது கர்த்தரையே கொண்டு வர்றீங்க. அருமையானவர்களே, that is God. நீங்க அவரையே கொண்டு வர்றீங்க. வழிகள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும்? வாய்க்கும். உங்க பாதைகளை அவர் செம்மையாக்குவார். மறந்து விடாதீர்கள். சங்கீதம் 91, 11, 12, 13 வாசித்தீங்கன்னா நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள். அதில் எத்தனை ஆழமான அர்த்தம் இருக்கிறது. உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இது எப்போ சார் நடக்கும்? நீ என்ன செய்யணும்? உன் வழிகளில் எல்லாம் நீங்கள் அவரை நினைத்துக் கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையை நினைத்துக் கொள்ளும் பொழுது, அவரை நம்பும் பொழுது, அவர் என்ன செய்வார்? உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சும்மா நீங்க போற வழிகளில் எல்லாம் அப்படி நடக்காது. சும்மா நீங்க பயந்துகிட்டே, எரிச்சல்லே, கோபத்திலே, முறுமுறுத்துக்கிட்டே போகும்போதெல்லாம் never 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 happen like that, my dear people of God. நீங்க என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படி நீங்க என்ன செய்யணும்? அவரை நினைத்துக் கொள்ளணும், அவருடைய வார்த்தைகளை நினைத்துக் கொள்ளணும். அப்பொழுது என்ன செய்வார்? அவர் உங்களுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவருடைய ஆவியானவர் உங்களை தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார், சுமப்பார், கைவிடவே மாட்டார். பாருங்க, இன்னும் உன் பாதம் கல் இடராதபடிக்கு அவர்கள்
உங்களை என்ன செய்வாங்க? தங்கள் உள்ளம் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள். This is the promise for you, my dear people of God. பாருங்க, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். எத்தனை பெரிய சீறி வர்ற பிரச்சனையா இருந்தாலும் சரி, சத்துரு சிங்கம் போல உங்களை விளங்க நினைத்து துடித்து உங்களை சுற்றிலும் சுற்றி சீறி வந்தாலும் சரி, பிரச்சனைகள் ஒருவேளை அப்படி வந்தாலும் சரி, பாம்பை போல உங்களை கடிக்க உங்களை அழிக்க சதித்திட்டம் தீட்டுகிறவர்கள் ஒருவேளை உங்களை சூழ இருந்தாலும் சரி, ஒருவேளை பிரச்சனைகள் உங்களை விழுங்கி விடுவது போல இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்வீங்க? சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் இந்த எல்லா பிரச்சனைகள் சிக்கல்கள் சீறி வரும் எல்லா தொந்தரவுகள் உபத்திரவங்களுக்கு மேலாக நீங்கள் நடப்பீர்கள். எத்தனை மகிமையான காரியம்! நடப்பீர்கள், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுவீங்க. சாத்தானை கர்த்தர் நினைச்சுவாரு. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின் கீழே மிதித்து போடுவார். உங்க காலின் கீழே பிரச்சனைகளையும் பிரச்சனை கொண்டு வந்த நபர்களையும் அதற்கு காரணமான சாத்தானையும் உங்க காலடியில கொண்டு போடுவார். மாற்றமே இல்லை. அன்பு சகோதரனே சகோதரி, நீங்க என்ன செய்வீங்க? பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவீர்கள். ஹல்லேலூயா! எத்தனை மகிமை பாருங்க. இந்த அதிகாலை வேளையிலே எதுக்கும் பயப்படாதுங்க. முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுங்கள், கண்டடைவீர்கள். கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், யுத்தம் செய்வார். பாருங்க, அற்புதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க எப்போ சரியாயிட்டீங்களோ கர்த்தர் எப்பொழுதுமே சரியா தான் இருக்கிறாரு. நீங்க எப்போ ரெடி ஆயிட்டீங்களோ அவர் ஆல்வேஸ் ரெடி. அவர் எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிக்க, மேன்மைப்படுத்த, விடுவிக்க, உங்களை சுகமாக்க, உங்களை ரட்சிக்க கர்த்தர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். கவலைப்படாதீர்கள். ஒரு சுய புத்தியின் மேல் சாயாமல் என்ன செய்யுங்க? முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, கண்களை மூடிக்கொள்ளுங்கள், ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்க. அதாவது ஜெபம் உடனே நீங்க என்ன செய்யணும்? சீரியஸ் ஆயிடணும். ஆமா, ஏற்கனவே பார்த்தது போல ஜெபம் உடனே நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப சீரியஸ் ஆயிரணும். நான் என் ராஜாவை சந்திக்க போகிறேன். என்னை மீட்க வல்லமை உள்ளவரை, என்னை ரட்சிக்க, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை ரட்சிக்க, விடுவிக்க, ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள, சர்வ வல்லமை உள்ள தேவனை சந்திக்க போகிறேன். ஐயா, நீங்க ஒருவேளை படுத்திருக்க இடத்தில் படுக்கையில் விட்டு எழும்பி நீங்கள் ஆயத்தமாகி, என் தேவனை சந்திப்பதற்காக நான் ஆயத்தமாகிறேன், என் தேவனை, என் ராஜாதி ராஜாவை சந்திக்க போகிறேன், கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்டருளும். ஏன்னா நான் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஐயா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க சமூகத்திலே வருகிறேன். கர்த்தாவே எனக்கு மனதிறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஐயா, வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்துக் கொள்ளுகிற பெரிய பாக்கியத்தை தாரும் சுவாமி. வழிகளில் எல்லாம் உம்மை நினைத்துக் கொள்ள முழு இருதயத்தோடு ஐயா உம் கர்த்தர் மீது நான் நம்பிக்கையா இருப்பதற்கு ஏற்ற ஞானத்தை, புத்தியை, அதற்கேற்ற அபிஷேகத்தை எங்கள் மீது ஊற்றுவீராக. ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் மீதும் ஐயா ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றப்படட்டும் சுவாமி. இன்றே ஒரு ஜெப ஆவி, ஒரு விண்ணப்பத்தின் ஆவி, ஒரு மன்றாட்டின் ஆவி என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது, தேவ பிள்ளைகள் மீது ஊற்றப்படுவதாக. ஓய்வின்றி இடைவிடாது ஜெபிக்கிற ஐயா, ஊக்கமாய் ஜெபிக்கிற, கருத்தாய் ஜெபிக்கிற, விசுவாசம் உள்ள ஜெபத்தை ஜெபிக்கிற ஒரு மகிமையான மன்றாட்டின் ஆவி என் பிள்ளைகளின் மீது ஊற்றப்படுவதாக. இப்பொழுதே ஒரு புதிய அக்கினி, ஓ லார்ட், இந்த பிள்ளைகளை மறுரூபப்படுத்துகிற ஒரு புதிய அக்கினி ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறி போகட்டும். ஜெபிக்க விடாதபடி இந்த பிள்ளைகளை கெடுக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள், பலகீனங்கள், எல்லா உடல் சோர்வு, அசதிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகள் அவமாய் போகட்டும். பிசாசின் ஆலோசனைகள் அவமாய் போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தகப்பனே, இவர்கள் ஒவ்வொரு பேரும் ஐயா ஜெபத்திலே ஜெப வீரர்களாய் மாறும்படியாய், மன்றாட்டு வீரர்களாய் மாறும்படியாய், இவர்கள் பிள்ளைகளுக்காகவும், குடும்பத்திற்காகவும், தேசங்களுக்காகவும், திருச்சபைகளுக்காகவும் ஜெபிக்கிற ஒரு வைராக்கியமான யுவன ஜனமாய் இவர்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் சுவாமி. ஐயா, இவர்கள் பிள்ளைகள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, ஒருவேளை இவர்களை விட்டு வெகு தூரத்தில் இருந்தாலும் சரி, என் தேவனே, நீர் தூரத்திற்கும் சமீபத்திற்கும்
தேவன், நீரே சர்வ வல்லமை உள்ள தேவன். ஐயா, தூரத்திற்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறவர். இவர்களுடைய பிள்ளைகளை பறந்து காக்கிற பட்சியை போல சுமந்து பாதுகாப்பீராக. எந்த விதத்திலும் அவர்கள் சோர்ந்து போகாதபடி, எந்த பாவத்திலும் விழுந்து போகாதபடி, எந்த பிசாசின் கண்ணியிலும் அகப்பட்டு கொள்ளாதபடி, எந்த தந்திரங்களிலும் அகப்பட்டு சிக்கி சீரழிந்து விடாதபடி என் தெய்வமே உங்க அனுக்கிரகம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. தூர பட்டணத்திலே, தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளோடு என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபை அவர்களை பாதுகாக்கட்டும். வழிகளில் எல்லாம் என் தேவனே இந்த பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய், இவர்கள் பாதைகளை செம்மையாக்கும்படியாய் ஒரு தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. தடைகள் எல்லாம் மாறட்டும் சுவாமி. ஐயா ஐயா, நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பிள்ளைகளுக்காக, என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய தூதர்களை கட்டளையிடும்படியாய், உம்முடைய தூதர்கள் இவர்களோடு வழி நடக்கும்படியாய், ஐயா இவர்கள் கடந்து செல்லுகிற இடங்களில் எல்லாம் இவர்களுக்கு உதவி செய்கிற தூதர்கள், ஐயா பணிவிடை ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் இவர்களுக்கு அனுசரணையாய் இருக்கும்படியாய் இன்றே இந்த அதிகாலை வேளையிலே என் சகோதரிகளோடு அவர்கள் கடந்து செல்லும்படியாய், என் அன்பு சகோதரர்களோடு ஓ லார்ட் உம்முடைய பரிசுத்த தூதர்கள் கடந்து செல்லும்படியாய், இந்த சிறியவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவதூதன் என் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறான் நீ சொன்னீங்களே சுவாமி. அந்த தூதர்கள் மகிமையான வேலைகளை செய்யும்படியாய் கர்த்தாவே உம்முடைய அனுக்கிரகம் இந்த பிள்ளைகளுக்காக இறங்கி வரட்டும். ஐயா, ஓடிப்போன பிள்ளைகள் திரும்பி வரும்படியாய், ஆமென், கீழ்ப்படியாமல் தூரமாய் போய்விட்ட ஓ லார்ட் இவர்களுடைய பிள்ளைகள் கடந்து வரும்படியாய், கணவன்மார் மனைவிமார் திரும்பி வரும்படியாய் பரிசுத்த தூதன் இப்பொழுதே இந்த அதிகாலை வேளையிலே அனுப்பப்படட்டும். என் தேவனே மனதிறங்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக. ஐயா, உம்மை நம்பி இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி இவர்கள் பட்ட வெட்கத்திற்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலன் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இவர்களை பார்த்து எள்ளி நகையாடியவர்கள், இவர்களை கேவலமாய் பார்த்தவர்கள், இவர்களை அசிங்கமாய் பார்த்தவர்கள், ஐயா இவர்கள் சாபம் பிடித்தவர்கள், இனி இவர்கள் ஒப்பேறவே மாட்டார்கள் என்று அவதூறாய் பேசியவர்கள் மத்தியிலே கர்த்தாவே இந்த பிள்ளைகளை, என் அன்பு சகோதர சகோதரிகளை என் தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே உம்முடைய திருச்சபைகளிலே சாட்சியாக கொண்டு நிறுத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்படியே செய்கிறவரப்பா, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரத்தின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று சொன்னீங்களே டாடி. ஐயா இவர்கள் உம்முடைய பிள்ளைகள், உம்மை நம்பி இந்த அதிகாலை வேளையிலே ஐயா நடு ஜாமங்களிலே உம்மை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகளுக்காக என் தேவனாகிய கர்த்தருடைய மனதுருக்கம் இறங்கி வருவதாக ஒவ்வொரு பேரும் விடுவிக்கப்படும்படியாய், வாழ்க்கை பெரிய சந்தோஷமும் சமாதானம் நிறைந்ததாய் மாறும்படியாய் ஒரு தெய்வீக மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். இருளின் ஆவிகள், அந்தகார சக்திகள், பொல்லாதவர்களின் கூட்டங்கள் ஓ லார்ட் உம்முடைய பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடி, ஓ எங்கள் அன்பின் ஆண்டவரே, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, இன்றே தீமையில் அகப்பட்ட, வியாதிகளில் அகப்பட்ட, பாடுகள் உபத்திரவங்களில், குடும்ப பிரச்சனைகளில் அகப்பட்ட, ஐயா கடன் தொல்லை பாரங்கள், பண பிரச்சனைகளில் அகப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுவிக்கும்படியாய் உங்க தெய்வீக அனுக்கிரகம் இறங்கி வரட்டும். நீர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் இறங்குவீராக. ஐயா உங்க மனதுருக்கம் இறங்கி வரட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும் ராஜா. ஒவ்வொரு பேரையும் தேவனாகி கர்த்தர் விடுவிக்கும்படியாய், ஐயா இவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் என் தேவனே உம்முடைய வழிகளில் எல்லாம் அப்பா, இவர்களுடைய வழிகளில் எல்லாம் உம்மை நினைக்கிற பிள்ளைகளை இவர் பாதைகளை கர்த்தர் செம்மைப்படுத்தும்படியாய், ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் என் தேவனே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் குடும்பங்களிலே நடக்கட்டும். நடக்காத திருமணங்கள் நடைபெறட்டும். ஐயா தட்டி போன காரியங்கள் கைகூடி வரட்டும். ஐயா வீட்டு மனைகளுக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், என் தேவனே வேலைக்காக காத்திருக்கிற, விசாவுக்காக காத்திருக்கிற, இன்னும் பல்வேறு காரியங்களுக்காக காத்திருக்கிற, ஓலாட் தொழில் வாய்ப்புகள் வசதிகளுக்காக காத்திருக்கிற உம்மை நோக்கி பார்க்கிறவர்கள் வெட்கமட்டு போகாதபடி கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியா என் தேவனே உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள்.
இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இந்த ஜெப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற யாரையும் அவர் கைவிட மாட்டார். தொடர்ந்து உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.